ஒரு ஊரில் ஒரு சிங்கராஜா இருந்தார். அவர் எப்போவுமே தூங்கிட்டே இருப்பார். அவரால் எழ ட்ரை பண்ணாலும் எழவே முடியாது. அவர் நல்லா உறங்கி தூங்கிட்டு இருக்கும் போது சாப்பிடும் போது தான் அவர் எழுவார். அப்புறம் தூங்கிட்டே இருப்பார். ஒரு நாள் ஒரு காகம் சிங்கத்துடைய சாப்பாடை சாப்பிட்ணுன்னு இருந்தது. அதுக்கு முயல் குட்டி காகம் கிட்ட பேசுச்சு. முயல் குட்டி போயிட்டு காகம் கிட்ட பேசுச்சு. முயல் போயிட்டு காகம் கிட்ட, காகமே காகமே, எனக்கு சிங்கராஜாவோடைய சாப்பாடெல்லாம் சாப்பிடணுன்னு இருக்குது. ஆனால் நான் அவர் இடத்துக்கு போனால் அவர் ஏதாச்சும் பண்ணிவிடுவாரோன்னு பயமாக இருக்குது. எனக்கு ஏதாச்சும் ஐடியா கொடுத்து ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு அந்த முயல் போயிட்டு காகம் கிட்ட சொல்லுச்சு. அந்த காகம் நல்லா யோசிச்சுட்டு ஒரு சூப்பரான ஐடியாவை கொண்டு வந்தது. அந்த காகம், நீ இரு, நான் நீ சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுச்சு. சிங்கம் தூங்கிட்டு இருக்கும் போது கா 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 கான்னு சிங்கம் மேலே போயிட்டு சத்தம் போட்டுச்சு. அதால் சிங்கம் எழுந்துச்சு. கா 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 கா. சிங்கம் எழுதோடனே கோவம் வந்துடுச்சு. அந்த சிங்கத்துக்கு கோவம் வந்ததுனால அது புல் விளையிற இடத்துல அப்படியே நடந்து சிங்கத்தை காகம் ஓடி ஓடி துரத்த வச்சுது. அந்த டைமில் முயல் குட்டி அசால்ட்டாக போயிட்டு அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்ருச்சு. அந்த முயல் குட்டி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறமா சிங்கராஜா அவருடைய தப்பை உணர்ந்து அவர் ஒரு நல்ல ராஜாவாக இல்லைன்னு தெரிஞ்சிட்ட உடனே எல்லாருமே ஜாலியாக அங்கே இருந்தாங்க. சிங்கராஜா அந்த தப்பெல்லாம் உணர்ந்த உடனே சிங்கராஜா எப்போவுமே அவர் நல்லா பார்த்துப்பார், அவருடைய காட்டை நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாருன்னு அவருக்கு அவளே சொல்லிக்கிட்டாரு. அப்புறம் நல்லா ஏதாச்சும் தப்பு இருந்தால் சரி பண்ணுறது, கஷ்டம் இருந்தால் சரி பண்ணுறது எல்லாமே சிங்கராஜா பார்த்துக்கினாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.